friends, இந்த டாபிக்ல நம்ம வந்து ஒரு இமேஜை கட் பண்ண பழக போகிறோம். லேயர் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஃபோட்டோஷாப்பில் ஒரு இமேஜை கட் பண்ணி எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டு. ஏன்னா ஒரு ஃபோட்டோஸை கட் பண்ணி இன்னொரு பேக்ரவுண்டில் வைக்கிறது, கிராஃபிக் ஒர்க்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே இந்த பென் டூல் பேசிக்கில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு இமேஜை பென் டூல் வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். நீங்கள் பென் டூலே கட் பண்ணி பழகுங்க. இந்த பென் டூல் கட் பண்ணுறதுனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிலவங்க இந்த லாசா டூலில் போய் கட் பண்ணுவாங்க, தப்பு கிடையாது. பாலிகான் லாசோவில் போவாங்க, தப்பு கிடையாது, இல்லைன்னா சொல்ல. ஆனால் இந்த பென் டூலில் வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டிங்கும் ஈஸியாக இருக்கும். இன்னொன்று ஃபினிஷிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு அதை எப்படின்னு நான் உங்களுக்கு பண்ணி காணிக்கிறேன். ஸோ ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ கட்டிங்னு ஒரு ஃபைல் நான் சும்மா வச்சுருக்கிறேன். ஸோ இந்த ஃபைலை வந்து நான் கட் பண்ணுறேன். நல்லா கவனிச்சிடுங்க. இங்கே வந்து இப்போ பேக்ரவுண்டு கான்செப்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயராக கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக லேயருக்கு போயிருங்க. ஸோ லேயரில் வந்து மேலே லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம இமேஜோட மெனுவில் பார்த்தோம். இதெல்லாம் உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதை நீங்கள் கவனிச்சிங்க. ஒரு இமேஜை ஓப்பன் பண்ணோடனே அதை பேக்ரவுண்ட்லேருந்து அதை லேயராக ஃபஸ்ட்டு மாற்றி வச்சிங்க. ஸோ நியூ கொடுத்துட்டு லேயர் ஃப்ரம் பேக்ரவுண்ட், நல்லா கவனிச்சுங்க, லேயர் ஃப்ரம் பேக்ரவுண்ட். ஸோ அது கேட்கும், நியூ லேயர் வந்து 0ன்னு கொடுக்கவான்னு கேட்கும். தாராளமாக ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு மாறிடுச்சு. லேயர் 0லேருந்து நம்ம அதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேப்ஸ் ஆனில் இருந்துன்னா கேப்ஸ் லாக்காக ஆஃப் பண்ணிங்க. ஸோ இப்போ இந்த பென் டூல், இந்த டூல்ஸில் பென் டூல்னு ஒன்று இருக்குது, ஃபஸ்ட் டூல். ஸோ இதை செலக்ட் பண்ணிடுங்க. இதை செலக்ட் பண்ணோடனே ரெண்டாவது ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிக்கணும், மேலே போங்க. ஸோ இதோடைய டீட்டெயில்ஸ் ஏரியா பாருங்கள். இது வந்து ஷேப் லேயர்ஸில் இருந்ததுன்னா இப்படி தான் கட் ஆகும். ஸோ நீங்கள் இப்படி கோலம் மாதிரி போட்டிங்கன்னா ஸோ உள்ளே உங்களுக்கு ஒரு இந்த ஃபோர்க்ரவுண்ட் கலர்ஸ் வந்து வந்துடும். நமக்கு வந்து ஃபோர்க்ரவுண்ட் கலர் வரக்கூடாது. ஸோ இப்போ இது பேக்ரவுண்ட் வந்து நான் மாற்றிக்கிறேன். நியூவில் போய் லேயர் ஃப்ரம் பேக்ரவுண்ட். ஸோ ஓகே கொடுத்தோடனே அது லேயர் 0 ஆயிடுது. ஸோ இப்போ இந்த பென் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து உடனே செய்யக்கூடிய வேலை வந்து இந்த ஷேப் லேயர்ஸ்லேருந்து பக்கத்தில் பாத்துன்னு ஒன்று இருக்குது. ஸோ பாத்தை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல், அவ்வளோதான் நீங்கள் செய்ய போகிறது. ஸோ பாத்தை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஜூமிங்கோட ஷார்ட்கட் வந்து Ctrl+, மறந்துடாதீங்க. ஸோ மினிமம் நீங்கள் கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 100% இருக்கணும். 200% வச்சு கட் பண்ணிங்கன்னா சின்ன சின்ன தவறுகளை நம்ம தவிர்க்கலாம். ஸோ நான் 200% நான் வச்சுக்கிறேன். இப்போது இதை வந்து நீங்கள் இப்படி கீழோடியும் போய் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஸ்பேஸ் பார் பிடிச்சிங்கன்னா ஒரு கை வரும். ஸோ கை வந்துட்டுனாலே ஹேண்ட் டூல், ஏற்கனவே இந்த ஜூம்க்கு லெஃப்ட் சைடில் நம்ம பார்த்தோம், இந்த டூல் தான். இதை வந்து ஸ்பேஸ் பார் பிடிச்சிங்கன்னா வந்துடும். ஸோ ஸ்பேஸ் பாரை பிடிச்சிட்டு நீங்கள் அங்கே இங்கேயும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காணிக்கிறேன். ரொம்ப ஈஸியான ஆப்ஷன். ஸோ இப்போ இந்த லேயர் நமக்கு வேண்டான்னா ஸோ F7 அடிச்சுடுங்க, ஹைட் ஆயிரும். ஸோ பார்த்துடுங்க. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு புள்ளி தான், லெஃப்ட்டு மவுஸில் ஜஸ்ட் ஒரு கிளிக் தான், வேறு எதுவுமே நீங்கள் பண்ண போகிறதில்ல. ஸோ நமக்கு எவ்வளோ இமேஜ் வேணுமோ அதை எப்படி ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி கொஞ்சம் பொடியாக நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு பேசிக் கட்டிங்னா, அட்வான்ஸ் கட்டிங்காக நான் இதில் உங்களுக்கு சொல்லி தருவேன் எப்படி பெண்ட் பண்ணுறது. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது வந்து முடிய போகுது. ஸோ சின்னதாக்கிடுங்க, இன்னும் சின்னதாக்கிடுங்க. ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ வந்து இனி ஜூம் பண்ணிடுங்க. ஸோ நான் ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணி நான் இங்கே தள்ளுறேன். தற்சமயத்துக்கு இதை அப்படியே தூக்கி ரைட் சைடில் வச்சுக்கலாம்.
ஸோ நமக்கு தேவையான அளவு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு சும்மா புள்ளி தான் வைக்கிறீங்க, கோலம் போடுற மாதிரி புள்ளி தான் வைக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி படர்ந்து கிடக்கிற முடிஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோட்டோஷாப்பில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து பெரிய கிளாரிட்டி லெவலில் இல்லை. ஸோ நீங்கள் பண்ண முடியாதுன்னெலாம் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு டெப்த் இல்லை. ஸோ அது கட் பண்ணுறதுக்குன்னு தனியாக ப்ளக்கின்ஸ் இருக்குது. ஸோ நான் ப்ளக்கின்ஸ் ஏரியா சொல்கிற நேரம் அந்த ப்ளக்கின்ஸை பற்றி நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி ப்ளக்கின்ஸ் உங்களுக்கு தேவைன்னாலும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். எங்கே வாங்குறது, எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஈஸியாக நான் இதை முடிக்க போகிறேன். ஸோ நான் இப்போ இது உங்களுக்கு பிகினர்ஸுக்காக நான் ஸ்லோவாக கட் பண்ணுறேன். ஸோ இது கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் புள்ளி வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இதை நான் தற்சமயம் இங்கே கொண்டு வச்சுட்றேன். அதாவது லாஸோ டூல்லாம் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல, ஏன்னா இதுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட அடுத்த ஸ்டேஜிங் பார்த்திங்கன்னா இன்னும் அட்வான்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி முடிஞ்சிச்சு. கட் பண்ணி முடிஞ்சோடனே இப்படி ஒரு அவுட்லைன் ஸ்கெட்ச் லைன் மாதிரி இருக்குது. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை வந்து செலெக்ஷன்னா நம்ம அதை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் என்டர், இது வந்து இப்படி இருக்குது. ஸோ இதை வந்து செலெக்ஷன் பார்த்துருந்தா தான் அதை நம்ம கட் பண்ண முடியும் ஃபெதர் கொடுத்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் என்டர். ஸோ இப்போ நான் F7 யூஸ் பண்ணி ஃபெதர் லேயரை சைடில் கொண்டு வந்துடுறேன். இப்போ நீங்கள் நல்லா பார்த்துங்க, இதுக்கு வந்து நான் ஃபெதர் ஆப்ஷன் நெக்ஸ்ட்டு சாப்டர் எடுப்பேன். அதுக்கு முன்னாடி லைட்டாக ஃபெதர், அதாவது ஒரு இமேஜை கட் பண்ணுற நேரம் ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது செலக்டில் ஃபெதர் இருக்குது. இதோடைய ஷார்ட்கட் கீ பார்த்திங்கன்னா Alt Control D. இந்த ஃபெதரோடைய ஆப்ஷன்ஸை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆனால் ஒரு ஃபோட்டோவுக்கு ஃபெதர் எவ்வளோ அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1 to 1.5 வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா 1.5. ஸோ இந்த செலெக்ஷன் வந்த பிறகு ஒரு 1.5 நான் கொடுத்துருக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஜேன்னு ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. இப்போ லேயர் 0ல் இருக்குது. இப்போ நான் கண்ட்ரோல் ஜேன்னா நியூ லேயர். ஸோ பார்த்தீங்கன்னா லேயர் 1 வந்துடுது. இந்த கண்ட்ரோல் ஜே எதுக்கு கொடுக்குறேன்னா, இப்போ நான் கட் பண்ணியிருக்கிறத தனியாக வெளியே எடுக்கிறதுக்கு. ஸோ இப்போ அந்த லேயர் டயலாக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கண் இருக்குது. இந்த கண்ணை நீங்கள் ஹைட் பண்ணிங்கன்னா இந்த லேயர் 0 வந்து ஹைட் ஆயிரும். ஸோ லேயர் 1 வந்து உங்களுக்கு வெளியே எம்போஸ் ஆயிடுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் ஒரு கிரேடியன்ட் கொடுக்குறேன். கிரேடியன்ட் வந்து நீங்கள் லேயர் 1ல் கொடுத்தீங்கன்னா லேயர் 1 அழிஞ்சிடும். ஸோ லேயர் 0 செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் ஓவர் ரைட் பண்ணுறேன். ஸோ இந்தமாரி பேக்ரவுண்ட்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு எந்த பேக்ரவுண்டில் இந்த ஃபோட்டோவை கொண்டு வைக்கணுமோ நீங்கள் வச்சிங்கன்னா ஈஸியாக அப்ளை ஆகிரும் அந்த ஃபோட்டோஸ். ஸோ நீங்கள் கட் பண்ணி முடிக்கிறது முக்கியம் இல்லை. ஸோ அதை தனி லேயராக கொண்டு வச்சிங்கன்னா தான் இது பண்ண முடியும். நான் அதை கூட ஒருக்கா பண்ணி காமிச்சிட்றேன். ஸோ ஒரு ஃபோட்டோ இப்படி கட் பண்ணி முடிச்சிட்டிங்க. முடித்தோடனே கண்ட்ரோல் என்டர். ஸோ கண்ட்ரோல் என்டர் அடிச்சிங்கன்னா இந்த ரன்னிங் பார்த்து ஓடிட்டே இருக்கும், ரன்னிங் செலெக்ஷன் ஓடிட்டே இருக்கும். ஸோ இதை முடித்தோடனே ஃபெதர், அதாவது செலக்ட்னு உள்ள ஆப்ஷனில் ஃபெதர்னு ஒன்று இருக்குது. இல்லைன்னா இதோடைய ஷார்ட்கட் கீ நீங்கள் கண்டிப்பாக படித்து வச்சுடுங்க, Alt Control D. ஏன்னா இந்த கிராஃபிக் ஒர்க்ஸ் பண்ணுற நேரம் இந்த ஃபெதர் ஆப்ஷன் வந்து நமக்கு நிறைய தேவைப்படும். ஸோ இந்த ஃபெதர் Alt Control D-ஐ யூஸ் பண்ணி, ஸோ ஃபோட்டோஸ் பொறுத்தவரைலாம் நார்மலாக 1 to 1.5 வரை நீங்கள் வேல்யூஸ் கொடுக்கலாம். ஓகே கொடுத்துட்டு இப்போ இந்த கட் பண்ணி இருக்கிறத நம்ம தனியாக எடுக்கணும். ஸோ தனியாக எடுக்கணுன்னா கண்ட்ரோல் ஜே மீன்ஸ் அந்த லேயரில் இருந்து நமக்கு தனியாக அந்த ஆப்ஷன் வந்து கட் பண்ணி வருது.
ஸோ இப்போ லேயர் 0 நமக்கு தேவையில்லை, கட் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம அதுக்கு முந்தி ப்ரீவியூ பார்க்கணுன்னா இந்த லேயர் 0 வந்து ஹைட் பண்ணிடுங்க, இந்த கண்ணை தட்டி விட்ருங்க. ஸோ நல்லாயிருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு கிரேடியண்டோ இல்லைன்னா இதை தூக்கி இன்னொரு பேக்ரவுண்ட்ஸ்லையோ எதில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் ஒன்ஸ் மோர் பாருங்கள். ஏன்னா இது நம்ம ரெகுலராக எந்த ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தாலும் இந்த கட் பண்ணுற ஆப்ஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. இது பேசிக் கட்டிங்னா. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் கட்டிங் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை ரிவைஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் டெக்ரேதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போல்லாம் நாங்கள் புது வீடியோ போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக எங்கள் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நன்றி.